வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு செவ்வாய் பயிற்சி 2026ல 21ஆம் தேதி ஜூன் மாதம் பயிற்சி ஆகிறார். மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு. ரிஷப ராசியில பயிற்சி ஆகக்கூடிய அந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக அந்த விருச்சிக ராசியையும், 8ஆம் பார்வையாக அந்த தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார். இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுத்துட்டு இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதனுடைய வரிசையில இன்னைக்கு பார்க்கக்கூடிய ராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்கள். சிம்ம ராசிக்கு 10ஆம் இடத்துல இந்த செவ்வாய் பயிற்சி ஆகிறார். அதாவது 10ஆம் இடம்ன்றது கர்மஸ்தானம். அந்த கர்மஸ்தானத்துல செவ்வாய் பயிற்சி ஆகும்போது மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை செய்யறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. கர்மஸ்தானத்துல எப்போதுமே ஒரு பாவ கிரகம் இருந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய கடமைகளை நம்ம ஒரு முறைப்படி செய்வதற்குண்டான ஒரு ஆற்றலை நம்மளை அறியாமலேயே செய்கிறோம். ஏன்னா சில பேருக்கு 10ஆம் இடத்துல கிரகங்களே இல்லை வச்சுக்கோங்களேன், அவங்க தொழிலுக்காக வேலைக்காக ரொம்ப போராடுவாங்க. ஆனால் ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு கிடைச்ச ஒரு தொழில் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இருக்கு. ஆனாலும் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கோச்சார நிலவரப்படி உங்களுடைய 10ஆம் இடத்துல அந்த செவ்வாய் பயிற்சியாகி வர்றதுனால மிகப்பெரிய ஒரு மாற்று அமைப்புகள் அப்படின்றது கிடைக்க போகுது. ஒரு பக்கம் உங்களுக்கு கடந்த காலத்துல அந்த குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை மாற்றி அமைத்து தந்தாலும் கூட எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு பாதிப்பை கொடுத்தது. இந்த காலகட்டம் செவ்வாய்ன்ற கிரகம் உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுத்து மற்ற கிரகங்கள் சில பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில தான் இருக்கு இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு. அதே சிம்ம ராசி என்பவர்களுக்கு அந்த செவ்வாய் இந்த ராசி அன்பர்களையும் பார்வையிடுகிறார் 4ஆம் பார்வையாக. இந்த அங்காரக கேது யோகம் அப்படின்றது இந்த காலகட்டம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கு. இதனால நிறைய கடன் பிரச்சனைகளில் இருந்து இந்த சிம்ம ராசி என்பவர்கள் வெளிவர போறாங்க. கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு கடன், மற்றவர்களுக்காக ஒரு ஜாமீன் கையெழுத்து போட்டு அதுலெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு கடன். சில இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ட்ரேட் மார்க்கெட்ல, அதாவது ஷேர் மார்க்கெட்ல இவர்கள் ஆன்லைன்ல ட்ரேட் பண்ணி அதன் மூலமாக லாஸை அனுபவித்த கடன். இந்த மாதிரியாக அந்த ஷேர் மார்க்கெட்லலாம் போடும்போது தன்னுடைய சேமிப்பையும் சேர்த்து 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 போட்டுட்டே வந்திருப்பாங்க. எப்படியும் நம்ம நிறைய வந்துடும், லாபம் நிறைய அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி இதனாலேயே பயங்கர மென்டல் ப்ரெஷர்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த சிம்ம ராசி என்பவர்கள். இதிலிருந்தெல்லாம் நிவாரணம் அப்படின்றது, நிவர்த்தி அப்படின்றது கண்டிப்பாக கொடுக்க போகுது. அப்போ ஷேர் மார்க்கெட்ல போட்ட அமௌண்ட் எல்லாமே நம்மளுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா உங்களுடைய ராசியின் மீது கேது பயணிக்கும் போது இழந்ததுதான் மீண்டும் வருவதற்குண்டான ஒரு அமைப்பு இல்லை. ஆனால் மீண்டும் சம்பாதிக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் 10ஆம் இடத்துல இருந்து அவருடைய வேலையை செய்ய போறார். இந்த செவ்வாய் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு 4ஆம் இடத்திற்குண்டான அதிபதி, அதாவது சுகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் உங்களுடைய 10ஆம் இடத்துல இருக்கிறார். சுகஸ்தானாதிபதி, அடுத்து அந்த பாக்யஸ்தானாதிபதி அந்த 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால மீண்டும் வருமானத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சிம்ம ராசி என்பவர்கள் இந்த 45 நாட்கள்ல பெற போறாங்க. நிறைய பேருக்கு வேலை இல்லாத திண்டாட்டம், அதாவது வெளியூர்ல வேலை பார்க்குறோம், யூஎஸ்ல இருக்கிறோம், யூகேல இருக்கிறோம், ஆஸ்திரேலியால இருக்கிறோம், சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரியாக வெளிநாட்டுல இருக்கிறோம். ஆனாலும் எங்களுக்கு வேலையில கடந்த ஒரு 60 நாட்கள்ல மிகப்பெரிய ஒரு மோசடிகள் எங்களுக்கு நடந்துருச்சு, எங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி இருந்த ஏஜென்சி கூட இப்போ எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நாங்க வெளிநாட்டுல வந்து உட்காந்துட்டு எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம நாங்க ரொம்ப பதட்டத்துல இருக்கிறோம். இந்த மாதிரியாகலாம் எங்களுக்கு சில பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 100% இந்த 45 நாட்கள்ல அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் முழுமையாக நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு தொழில் ரீதியான சில வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. சில பேர் ரியல் எஸ்டேட், கமிஷன் தொழில், கன்சல்டன்சி சர்வீசஸ், ட்ரெயினர் இந்த மாதிரியாகலாம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதன் மூலமாக நிறைய வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 45 நாட்கள் முழுமையாக பெற்றுத்தரக்கூடிய ஒரு நேரம். இந்த இடத்துல இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இன்னொரு பக்கம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அஷ்டம சனி 8ஆம் இடத்துல
இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் 3ஆம் பார்வையாக அந்த 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கிறார். இதனால இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு சின்னதா ஒரு பேக்லாக் ஆகும். இதே இடத்துல நீங்க அந்த சனி திசையோ இல்ல இந்த மாதிரியான திசா புத்திகள், செவ்வாய் புத்தி, சனி புத்தி, இந்த மாதிரியான புத்திகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உடல்நிலை சார்ந்த சில தொந்தரவுகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அதாவது வைரல் ஃபீவர்ஸ் நிறைய வர்றதுக்குண்டான ஒரு நேரம். அடுத்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத ஒரு விபத்துக்கள், அதாவது எங்கேயாவது போகும்போது கார்லயோ இல்ல பைக்லயோ போகும்போது எங்கேயாவது தேவையில்லாம ஒரு அடி படுறது, எங்கேயோ போய் இடிச்சிட்டு தேவையில்லாத வழக்குகளை சந்திக்கிறது, ஒண்ணுமே இருக்காது ஆனா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வழக்குகளை சந்திக்கக்கூடிய ஒரு நேரம். இது எல்லாமே இந்த சனி பகவான் இந்த செவ்வாயை பார்க்கறதுனால இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். அதனால வெளியில போகும்போது வரும்போது, அடுத்து வேலை இடத்துல, அடுத்து வேற யாரையும் நம்பி நீங்க இன்வெஸ்ட் பண்றது இதெல்லாம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதனால பாதிப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இவர்களினுடைய சொத்து சம்பந்தப்பட்ட சில பிரச்சனைகள்ல இருந்து நிவர்த்தி. யாருக்கெல்லாம் சொத்து விற்கல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் சொத்தை விற்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது கண்டிப்பாக இருக்க போகுது. ஏன்னா இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு சுகஸ்தானாதிபதி அந்த செவ்வாயாக இருந்தாலும் கூட அவர் தான் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பாக்கியஸ்தானாதிபதியும் கூட. அதனால அந்த சொத்து சேரும் போது இவர்களினுடைய பெற்றோர்கள் மூலமாக ஏதோ ஒரு சிறு உதவிகள் மூலமாக அவங்களுக்கு அந்த சொத்து வந்திருக்கும். அந்த சொத்து வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய தொந்தரவுகள், வீட்டுல மனநிலை, அதாவது வீட்டுல இருக்கிறவங்களோட பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள், கணவன் மனைவி தொந்தரவுகள், இது எல்லாமே வருவதற்குண்டான ஒரு நேரம். அதனால அந்த சொத்தை விற்கிறதுக்கு உண்டான சரியான காலகட்டம் அப்படின்றது இந்த 45 நாட்கள் தான். யாருக்கெல்லாம் சொத்து விற்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த சொத்தை வித்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு கடன்களை எல்லாம் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டம் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு விளையாட்டு துறையில நல்ல வளர்ச்சிகள். யாரெல்லாம் விளையாட்டு துறையில இருக்கிறீங்களோ, சில பேர் பார்த்தீங்கன்னா ஃபுட்பால்ல இருக்கலாம், சில பேர் பார்த்தீங்கன்னா அடுத்து கிரிக்கெட்ல இருக்கலாம், இந்த மாதிரியான அத்லெட்டிக்ஸ் ஓட்டப்பந்தயத்துல இருக்கக்கூடியவர்கள் அத்லெட்டர்ஸ் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் அருமையான காலகட்டம். நீங்க போகக்கூடிய இடத்துல எல்லாமே வெற்றி வாய்ப்புகள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். அந்த வெற்றி வாய்ப்புகள் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மேலும் ஒருபடி முன்னேறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. ஏன்னா 10ஆம் இடத்துல அந்த செவ்வாய் இருக்கிறதுனால கண்டிப்பாக விளையாட்டு துறையில மிக அபரிமிதமான ஒரு வெற்றியை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் அதெல்லாமே தீர்ந்து போகக்கூடிய ஒரு நேரம். அங்க வழக்குகள்ல இருக்கு அப்படின்னா இன்னும் ஒரு 3 மாதம் கழிச்சுதான் அந்த வழக்குகளுக்கு உண்டான நிவாரணம் அப்படின்றது இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.